நம்ம கடையில இருந்து ரெடி டு குக் பரோட்டா வாங்கி வீட்ல போடுவோம். அது வந்து நம்ம எண்ணெய் போட்டு சுடும்போது கொஞ்சம் கிரிஸ்பியா இருக்கும். சாஃப்ட்டா இருக்காது கடை பரோட்டா மாரி. அதுக்கு இன்னைக்கு உங்க கூட ஒரு டிப் ஷேர் பண்றேன். அது என்னன்னா, இந்த தோசை தவா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பரோட்டா வந்து நான் தவால போட்டிருக்கேன். தவால போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அது மேல வந்து பரோட்டா மேல வந்து இந்த தண்ணிய வந்து நீங்க நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் திருப்பி போட்டுட்டு, திருப்பியும் தண்ணிய வந்து நீங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு, ஒரு மூடி போட்டு நீங்க மூடிடுங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி ஃபுல்லா அப்சர்வ் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா நீங்க வந்து எண்ணெய் போட்டு 2 பக்கம் நீங்க வந்து பரோட்டா சுட்டு எடுத்தீங்கன்னா, கடை பரோட்டா மாரி நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இந்த பரோட்டா நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணணும். இப்ப நான் ஃபோல்டு பண்ணி காட்டுறேன். பரோட்டா எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. நம்ம தோசை தவாலருந்து நம்ம பரோட்டா போட்டதுக்கப்புறம் ஒரு தட்டுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இந்த கடையிலலாம் வந்து பரோட்டா போட்டதுக்கப்புறம் அடிப்பாங்க இல்லையா 4 பக்கம். அது மாரி நீங்க அடிச்சு எடுத்தீங்கன்னா, பரோட்டா வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு எங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் லஞ்சுன்னா, பரோட்டா, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து கேரட் வந்து லெமனும் கொஞ்சம் உப்பு போட்டு நான் வச்சிருக்கேன் சாலட்டுக்கு. அப்புறமா கொஞ்சம் குக்கும்பர். இந்த சிக்கன் கொஞ்சம் சூடுனால இது மாரி நான் குக்கும்பர், குளிர்ச்சியான ஐட்டம் கொஞ்சம் எடுத்தா உடம்புக்கு கொஞ்சம் நல்லது. இப்ப பார்த்தீங்கன்னா, பரோட்டா வந்து நான் கையில பிக்கிறேன். எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. அந்த பரோட்டாவோட, அந்த சிக்கனோட, அந்த கிரேவியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செமையா இருக்கும். ஸோ, இது மாரி ரெடி டூ குக் பரோட்டாலாம் நீங்க அடிக்கடிக்க வாங்கி சமைக்காதீங்க. நானும் எப்பயாச்சும் தான் வாங்குவேன். ஸோ, இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.